ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் என் பர்த்டே அன்னைக்கு போயிட்டு நிறைய பிராண்ட்ஸ் அண்ட் ஷாப்ஸ் கிட்ட போயிட்டு நான் கேட்க போகிறேன், இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரீ கிஃப்ட்ஸ் எனக்காக கிடைக்குமான்னு சொல்லி. இந்த வீடியோவில் கொஞ்சம் க்ரேஸியாக தான் இருக்கும், ஆனால் இந்த வீடியோ எண்டிங்கில் எனக்கு எவ்வளோ கிஃப்ட்ஸ் கிடச்சிச்சின்னு பாருங்கள். Today is my birthday. You can give any things free to this shop. I'll give you one. Taste. Okay. I'll do that. Now probably I'll provide you the company. Special. Yeah, special. Ah. Which this is called Wanan. Which you'll find only with Batil. You'll find nowhere else. So I'll be This is cost how much, sir? Sorry. Cost. Cost it could come around 125 rupees. What's that? 125. 125. Yeah. This one piece. Yeah. அதே ஒரு மைண்ட் செட் வச்சுட்டு ஒரு பேக் கடைக்கு வந்தோம். அது காம்ப்ளிமெண்ட்டாக ஏதாவது நீங்கள் அதை ஃப்ரீயாக தர முடியுமா? உங்கள் சார்பாக ஏதாவது சின்ன கிஃப்ட் அந்த ₹1 சம்திங் திங்ஸ். அதே மாதிரி நிறைய பேர் எங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஹாய் ப்ரோ, நிறைய பிராண்ட்ஸ் கிட்ட போய் கேட்டிருந்தோம். இன்னைக்கு வந்து என் பர்த்டே, உங்கள் சார்பாக ஏதாவது காம்ப்ளிமெண்ட்டாக கிடைக்கும்ட்டு பக்கத்து ஷாப்ல கேட்டிருந்தோம். இப்போ உங்கள் சார்பாக ஏதாவது காம்ப்ளிமெண்ட்டாக ஏதாவது தர முடியுமான்னு கேட்குறேன். பர்த்டே கிஃப்ட் மாதிரி எல்லா ஷாப்லேயும் வந்து ஒரு சாம்பிள் மாதிரி தான் கொடுத்தாங்க. ஆனால் இந்த ப்ரோ வந்து மனசு இருக்கு பார்த்தீங்களா, ஒரு ஸ்கூப் இல்லாமல் 2 ஸ்கூப் வேறு போட்டு கொடுத்தாங்க எங்களுக்கு. ஐஸ்கிரீமு வேறு லெவலாக இருந்துச்சு டேஸ்ட்டு. 120 கைஸ், 120 rupees கைஸ் ப்ரோ. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஷாப் போயிருந்தோம், அடிடாஸ் ஷோரூமுக்கு. அங்கே வந்து கேமரா அலௌடு இல்லைன்ட்டாங்க. ஆனால் அங்கே வந்து சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அது போயிருந்தோம். எனக்கு பர்த்டேனால ஏதாவது கிஃப்ட் தருவாண்டு கைஸ். பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ், இதோட வேல்யூ வந்து அவர் வந்து 300 rupees சொன்னார். ஸ்டிக்கர்ஸ் ப்ரோ கைஸ் ஒர்க்கு தான் போகலாம். அதே மாதிரி நிறைய ஷாப்ஸ் கிட்ட கேட்டிருந்தேன், ஆனால் அவங்களும் வந்து ரிஜெக்ஷன் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து சில கடையில் வந்து எங்களுக்கு வந்து கேரி பேக்காக வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. ஓகே, சில இடத்துல வந்து கேமரா யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்டோர் ஏறது பெருசு இல்லை, அங்கே போய் கேட்கறது தான் கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வேற கேட்குறேன்னா கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. சொல்ல போனால் வந்து பெரிய ஸ்டோர்ஸ் இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக பெரிய ஸ்டோர்ஸு. அங்கே நிற்கிறவங்க பார்த்தாலே லைட்டாக பயமாக இருக்கு. ஓகே, ஒரு கண்டென்ட்டை சும்மா போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், ஃபாலோ மட்டும் பண்ணிடுறேன். என் பர்த்டே நிறைய பிராண்ட்ஸ் கிட்ட போய் கேட்டிருந்தோம். ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன். நிறைய பிராண்ட்ஸ் கிட்ட போய் கேட்டோம், நீங்க பர்த்டே ஏதாவது காம்ப்ளிமெண்டா தருவீங்களான்ட்டு. யூஎஸ் போலோ, அடிடாஸ் வந்து ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து ஏதாவது இந்தியாவில் சரி சின்ன கிஃப்ட் இருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க கேட்ட சொல்லுவோம், அவங்க வந்து அவங்க ஓனர் கிட்ட கேட்டு சொல்லலாம்னு சொல்லிடுறாங்க. கால் பண்ணிட்டு அவங்ககிட்ட சொல்லுவாங்க. அவங்க ஓனர் கிட்ட கேட்ட அப்புறம் ஒரு டெம்பர் கிளாஸ் ப்ரொவைட் பண்றாங்கன்னாங்க. அன்எக்ஸ்பெக்டட் இது. ஸோ அந்த டெம்பர் கிளாஸ் எவ்வளோ ப்ரோ வருது? 499. தேங்க்ஸ் ப்ரோ. 499 டெம்பர் கிளாஸ். ப்ரோ நெக்ஸ்ட் போவோம். இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்னா ஸ்டார்பக்ஸ் தான். அவங்க எப்படி இருக்குன்னு என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஏன்னா அதுதான் வந்து ஸ்டார்டிங் ரேட்டே உங்களுக்கு வந்து 300 மேலே தான் ஸ்டார்ட் ஆகும். எப்படின்னு தெரில, வாங்க போய் பார்க்கலாம். டெம்பர் வாங்கிட்டேடா ஜாலியா. வேற என்ன சொல்ல வரேன்? சப்ஸ்கிரைப் பண்ணுவேன், ஃபாலோ பண்ணுவேன், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுவேன். ஓகே, இப்போ பார்த்தோன்னா வந்து ஸ்டார்பக்ஸ் பையன் தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து பர்த்டே இருக்கு, ஆனால் வந்து அவங்க வந்து மெம்பர்ஷிப் கார்டு வந்து போடணும்னு சொல்லியிருந்தாங்க. மெம்பர்ஷிப் கார்டு போட்டிருந்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து எது வேணா வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம், பை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி வாங்க நெக்ஸ்ட் கடைக்கு போகலாம். என்ன வீடியோ மாதிரி ப்ரோ, எனக்கு நீங்கள் பர்த்டே சார்பாக ஏதாவது உங்கள் காம்ப்ளிமெண்ட்டாக தர முடியும்? காம்ப்ளிமெண்ட்டாக இந்த மாதிரி வந்து இன்னைக்கு என் பர்த்டே, நிறைய பிராண்ட்ஸ் கிட்ட போய் கேட்டிருந்தேன் பர்த்டே ஏதாவது காம்ப்ளிமெண்ட்டாக தரீங்களான்ட்டு. நிறைய பிராண்ட் கிட்ட கேட்டு அவங்க சில கிஃப்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி ஏதாவது காம்ப்ளிமெண்ட்டாக கிடைக்குமா? எங்க மேனேஜர் எங்க பர்த்டேக்கே ஓகே, ஒரு சின்ன வீடியோ மாதிரி ஒன்றும் இல்லை ப்ரோ. நிறைய பிராண்ட்ஸ் கிட்ட போய் கேட்டிருந்தோம் இந்த மாதிரி வந்து இன்னைக்கு என் பர்த்டே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதாவது உங்கள் காம்ப்ளிமெண்ட்டாக அவங்க எதாவது சார்பாக தருவீங்களான்னு கேட்கலாம். அங்கே இருக்கிற எல்லா கடையிலையும் கேட்டேன். சில பேர் தான் எனக்கு காம்ப்ளிமெண்ட்டாக ஃப்ரீ கிஃப்ட்ஸாக கொடுத்தாங்க. ஆனால் சில பேர் கிட்ட போய் கேட்குறேன் உங்கள் சார்பாக ஏதாவது கொடுக்க முடியுமாட்டு. அந்த மாதிரி நிறைய ஸ்டோர்ஸ்க்கு போய் கேட்டிருந்தேன். இந்த பர்த்டே கிஃப்ட் அவரே காம்ப்ளிமெண்ட்
அப்படியா? ஓகே, ஏதாவது முடிஞ்சது ஏதாவது. ஓனர் கிட்ட கேட்டு தான் நம்ம கொடுப்போம். ஓனர் இல்லாம நம்ம கொடுக்க முடியாது. நிறைய பேர் சொன்ன பதில் ப்ரோ எங்கள் ஓனர் கிட்ட கேட்டு தான் ப்ரோ நாங்கள் தரணும், ஏன்னா எங்கள் ஓனர் திட்டுவாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஓகே ப்ரோ, நோ ப்ராப்ளம். எனக்கு ரிப்ளை பண்ணது ரொம்ப நன்றி ப்ரோ. இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் கிட்ட போயிருந்தேன், இந்த மாதிரி யூஎஸ் போல் அடிடாஸு. என் பர்த்டே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அது வந்து ஏதாவது உங்கள் சார்பில் அதை கிஃப்ட் மாதிரி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இது இருந்தாலும் தேங்க்யூ சார். தேங்க்ஸ். ஹவு மச் சார் காஸ்ட்? 13 rupees. தேங்க்யூ சார். ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் எனக்கு எவ்வளோ ரிஜெக்ஷன் கிடச்சிச்சுன்ட்டு. பட் டோட்டல் கிஃப்ட் வேல்யூ பார்த்துடலாமா? டோட்டல் கிஃப்ட் வேல்யூ 2650. என்னடா இவன் 2650 சொல்கிறான்னு பார்க்காதீங்க. ஆமாம், 2650 தான். ஏன்னா வந்து மோர் தென் 50 ஸ்டோர்ஸ் மேலே போயிருந்தோம். அவங்க நிறைய கிஃப்ட்ஸ் எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் காட்ட முடியல. வீடியோ கேப்சர் பண்ணி போடாதீங்க. ஏன்னா வந்து வீடியோ கேப்சர் பண்ணி போட்டிங்கன்னா ப்ரொமோஷன் மாதிரி இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா பவரில் வந்து நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு வருவாங்க. அதனால் நீங்கள் போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டு தான். அது மெயின் ரீசன். நான் இந்த வீடியோ பண்ணதுக்கு மெயின் ரீசனே வந்து, இஃப் யூ வாண்ட் எனிதிங் ஜஸ்ட் ஆஸ்க் ஃபார் இட். உங்களுக்கு ஏதாவது பிடிச்சமான விஷயம் வேணும்னா நீங்கள் தாராளமாக போய் கேளுங்க. நீங்களுமே ஸ்ட்ரகிள் ஆகாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்ன எடுத்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் என்ன மாதிரி ஸ்கூல் ஸ்டேஜாக இருக்கட்டும், காலேஜ் ஸ்டேஜாக இருக்கட்டும், எந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்ஸ், கல்ச்சுரல்ஸ், எந்த மாதிரி இதுலேயும் நான் இந்த மாதிரி ஓப்பனாக வந்து பேசினதில்லை. ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்னா யூடியூப் தான். யூடியூப்பில் வந்து ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி அதில் நான் மெயின் கண்டென்ட் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த வீடியோ தான். என்னோடய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நான் வெளியே வந்து ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக இப்போது மாற ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாள், இந்த நாள் இல்லைனாலும் ஒரு நாள், கண்டிப்பாக ஒரு நாள் ப்ரொஃபஷ்னல் கண்டென்ட் க்ரியேட்டராக ஆவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, ஃபோக்கஸ் ஆன் கோல்ஸ், டிசிப்ளின்டாக இருங்க. இப்போ இல்லைனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறும். பாய், ஸ்டே டியூன்.